வணக்கம். தேனி சமையலில் பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை வெங்காய சட்னி செய்கிறதுக்கு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடலாம். 2 தக்காளி, 6 பூண்டு, 2 வத்தல், தேவையான அளவு புளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது, இல்லாட்டினா கசப்பு தட்டிடும். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இதை தாளித்தம் பண்ணுறதுக்கு ஒரு வாணலில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிடணும். எண்ணெய் நிறையா ஊற்றணும் இந்த சட்னிக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து செவந்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். எண்ணெய் நிறையா இருந்தால் தான் 2 நாள் கூட இந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பச்சை வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.